புலி நம்ம நீதான் பெரிய சொக்கு சின்ன ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்போ போல நானே சாங்கு அது போக இந்த பீட் மார்க் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி டெம்ப்ளேட் எல்லாமே நானே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மீத இருக்க பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து கரெக்டாக ஆட் பண்ண போகிறீங்க. அந்த பீட் மார்க்கில் இமேஜை மட்டும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து அந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது நான் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் இதில் கரெக்டாக அந்த டைலாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை மட்டும் இந்த இடத்துல மாற்றி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இருக்க பதிலாக இந்த இமேஜஸ், ஸோ அந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் தான் ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துனே ஒரே ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்குன்னா இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சிருவோம். ஏன்னா நம்ம ஈஸியான ஸ்டெப்லேருந்து போகலாம். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா இதில் 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக கரெக்டாக அந்த வீடியோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பதிலாக அந்த இமேஜில் வந்து இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜை டச் பண்ணிட்டு நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கையும் டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த இமேஜில் இந்த எஃபெக்ட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி அந்த 2வது இமேஜில் இதே எஃபெக்ட் தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த 2வது இருக்க இமேஜ் டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி அதே மாதிரி அந்த கீழே இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற கொடுத்தாலே போதும் அதிலே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. அடுத்து ஒரு 2 இமேஜை விட்டுருங்க. ஸோ 2 பீட் மார்க்கை விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு 2 இமேஜ் இருக்குது பதிலாக அந்த 2 இமேஜில் இதே மாதிரியே ஃபஸ்ட்டு இமேஜில் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணி அடுத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றக்காக இந்த மாதிரி டபுள் பீட் மார்க்லாம் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எஃபெக்ட்டை நம்ம அந்த வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த டபுள் பீட் மார்க் வர மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து நிமித இருக்க இமேஜ்லாம் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேகஃபைட் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா அதில் இப்போ நம்ம இந்த முதல் எஃபெக்ட்டை ஈஸியாக வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த 2வது எஃபெக்ட் தான். ஸோ இந்த 2வது எஃபெக்ட்டையும் அதே மாதிரி அந்த லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம் இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 இமேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணியிருந்தோம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஒரு 2 இமேஜ் இந்த மாதிரி லென்த்தான இமேஜ் 2 இமேஜை விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த விட்ட 2 இமேஜ்லையுமே கரெக்டாக இதே எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜ் டச் பண்ணி நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்த இமேஜ் ஸோ அந்த இமேஜ்லையும் கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம ஆல்மோஸ்ட் பாதி இமேஜ் அதாவது அந்த வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த டபுள் பீட் மார்க் வர இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத இருக்குது இந்த டபுள் பீட் மார்க்லேருந்து இனி வீடியோட லாஸ்ட் வர மீத இருக்காதான். ஸோ அந்த இமேஜ் மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு இப்போ அதே மாதிரி அந்த சேகஃபைட் ப்ரீசெட்டுக்கு பதிலாக அதவே மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் அதில் மீதம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இருக்குது பதிலாக அந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் நம்மகிட்ட மீதம் இருக்குது. ஸோ இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை வெறும் எஃபெக்ட்டை மட்டும் முன்னாடி இருந்த 2டைமே நம்ம லேயரோட காப்பி பண்ணோம். இதை ஜஸ்ட் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு டபுள் பீட் மார்க் வர நம்ம எல்லா இமேஜுமே எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணால் அந்த டபுள் பீட் மார்க் வந்துருங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 15.17 செகண்டில் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் மட்டும் தனியாக இருக்கா. ஸோ அந்த 2 இமேஜில் மட்டும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 இமேஜில் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்ட்டை வந்து கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் ஒரு டெம்ப்ளேட் தான் கொடுத்துருப்பேன். இந்த டெம்ப்ளேட்டில் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணால் நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ மீத இருக்க எல்லா இமேஜும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 இமேஜ் இருக்கா. ஸோ அந்த 2 இமேஜ்லையும் கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்து இருக்குது ஸோ இதே மாதிரியே வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் விட்டுட்டு மீத இருக்க 2 இமேஜஸ் இருக்குது பதிலாக அந்த எல்லா இமேஜுக்குமே என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மட்டும் மீத இருக்க இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ எப்படி இருந்தாலும் மீத இருக்க எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் இனி மீத இருக்குது என்னென்னா இந்த நடுவில் இருக்க இந்த 2 இமேஜ் முடிஞ்சு இந்த மீத நடுவில் இருக்க இந்த டெம்ப்ளேட்ஸ் மட்டும் தான். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை மட்டும் இப்போ எப்படி இந்த ஒரே ஒரு டெம்ப்ளேட்டில் மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் மீத இருக்க எல்லாத்துலேயுமே மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ
ஃபஸ்ட் இந்த 3 குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா இந்த எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி லேயர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க்கை எப்பயுமே வச்சிருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி வர நீங்கள் தனித்தனியாக செலக்ட் பண்ணாலும் சரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுற ரைட் சைடு இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போது ஈஸியாக ஆட் ஆயிடும். ஸோ பீட் மார்க்கில் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் மேலே நம்ம ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட்டில் போங்க. போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த மேலே இருக்க சர்ச்சில் போய் நீங்கள் டைல்ஸ் அப்படின்ற இந்த எஃபெக்ட்டை மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி இதோட சைஸை சும்மா நீங்கள் கையாலே இந்த கார்னரை பிடிச்சி இழுத்தாலே இது கம்மியாயிடும். கம்மி ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை டச் பண்ணிட்டு சும்மா உங்கள் கையாலே மூவ் பண்ணி உங்களோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு போய் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. இதை நம்ம அடுத்தடுத்த லேயரில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் அந்த லேயரை வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே ஆட் ஆயிருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்த லேயரை டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப் போங்க. போயிட்டு இப்போ நீங்கள் அந்த லேயரோட ஸ்டார்டிங் மட்டும் வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கோம்ல, ஜஸ்ட் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால மட்டுமே போதும். பண்ணிட்டு இதை அப்படியே லாங் பிரஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்து மீத இருக்கிறது நம்மகிட்ட ஒன்று தான். அந்த 3 இதில் இப்போ நம்ம ஆல்ரெடி 2 இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இனி இந்த மீத இருக்க ஒரே ஒரு இதில் மட்டும் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து அந்த லாஸ்ட் இருக்கிறதையும் டச் பண்ணிட்டு அந்த எடிட் குரூப்பில் போங்க. போயிட்டு கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே லாங் பிரஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரே ஒரு லேயரில் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி 3 லேயர் இருக்கும். ஸோ அடுத்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மீத இருக்க எல்லா லேயருமே நீங்கள் இதே ஸ்டெப்லேயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நான் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.